நான் சொல்லத கேளு மருமோள. இல்லதே அதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும் மருமோள. என் பேச்சு கேளு சொல்லிவிட்டேன். ஆமா எதே அதான் சொல்லுதம்லதே அதெல்லாம் சரியா இருக்காதுன்னு. அட என்னக்கா இது வீட்டு மாமியாரு அதுவும் வீட்டுல பெரியவங்க சொல்லும் போது அதை கேட்க மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிய. நல்லா சொல்லி சின்ன பொண்ணு. அட என்னக்கா இது உன் மாமியார் பேச்செல்லாம் கேளு சின்ன பொண்ணுன்னு எனக்கே நீங்க புத்திமதி சொல்லி தருவிய. இப்ப நீங்களே உங்க மாமியார் பேச்ச கேட்க மாட்டேங்கல. நல்லா சொல்லி சின்ன பொண்ணு. நான் சொன்னத ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்க பாத்துக்க. ஏங்க ஏங்கா இப்படி இருக்கிய பெரியவங்கள மதிக்காண்டமாக்கா. ஏங்க உங்களை பார்த்து தானே நாங்க நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்களே இப்படி இருந்தா எப்படி? எல்லாருக்கும் முன் மாதிரியா நீங்க தானே இருக்கிய. அட சின்ன பொண்ணு நீ வேற. என்னக்கா நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிய. உங்க மாமியார் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. ஆமா பொண்ணு தை பாட்டியோ என்ன விஷயம்? நீங்க என்ன சொன்னீங்க மரகதக்கா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவோ? என்ன விஷயம்னே உனக்கு தெரியல சின்ன பொண்ணு. நீ பாட்டுக்கு நான் என்னமோ எங்க அத்தை பேச்ச கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏக்கா அது என்ன விஷயமா இருந்தேனக்கா நம்ம பொண்ணு தாய் பாட்டி சொல்றதை நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க, எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க, என்ன அவங்க மக மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கன்னு என்கிட்ட எத்தனை நேரம் உங்க மாமியாரை பத்தி பெருமையா பேசிருக்கிய. அந்த மாமியார் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கேட்க மாட்டேன்னா அப்ப என்னக்கா நியாயம் இதெல்லாம்? சின்ன பொண்ணு இருனா என்ன விஷயம்னு சொல்லுதேன். பாட்டியா நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு. இங்க பாரு சின்ன பொண்ணு, முந்தானத்து மருமகன் சுவாம வந்து பத்திரிகை கொடுக்க வந்தாருல. யாரு நம்ம மரகதக்காவோட அண்ணனா? ஆமா சின்ன பொண்ணு, சுவாம மருமகன் தான் பத்திரிகை வந்து கொடுத்துட்டு போனாருல. பொண்ணு தை பாட்டியோ இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனைன்னு. மரகதக்காவோட அண்ணன் அவங்க வீடு பால் காய்ப்புக்குன்னு வந்து பத்திரிகை வச்சுட்டு போனாரு. இப்ப மரகதக்கா நான் அவங்க வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆனா நீங்க அதெல்லாம் இல்ல மருமோள, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. அதான் அவங்க பேச்ச கேட்க மாட்டேக்காவோ அதானே? ஐயோ ஐயோ சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இக்க மாமியார் சொன்ன பேச்ச மந்திரமா கேளுங்கக்கா. தயவு செஞ்சு உங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்கு போயிட்டு வாங்கக்கா. சின்ன பொண்ணு என் மருமவ அவங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்குலாம் போக மாட்டேன்னு ஒன்னும் சொல்லல. ஏன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தானே போக போறோம். அட அப்படியே பாட்டியோ அப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? குடும்பத்தோட போறீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து போய் வீட்டையெல்லாம் நல்லா சுத்தி எடுத்து பாத்துக்கிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு எடுத்து வர வேண்டியது என்ன? சின்ன பொண்ணு பால் காய்ப்பு வீட்டுக்கு போறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன என் மருமவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருங்கதே நான் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுதேன். சரி மருமோள நீயே சொல்லு, அவன் என்னதான் சொல்லுதான்னு பாப்போமே. இங்க என்ன விஷயம்க்கா? உங்க மாமியார் பேச்ச நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிய. சின்ன பொண்ணு அது வந்து எங்க அண்ணன் விட்டு பால் காய்ப்புக்கு இப்ப நாங்க போனோம்ல, அப்போ சரி பால் காய்ப்புக்கு ஒரு 500 1000 ரூபாயா நம்ம மொய் எழுதிட்டு வரலாம் தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சின்ன பொண்ணு, அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போயிட்டு வெறும் 500 1000 ரூபாய மொய் எழுதிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதானே பாரு சின்ன பொண்ணு என்ன சொல்லுதான்னு. நீ சொன்னதெல்லாம் சரியா இருக்காது மருமோள, நான் சொன்னதான் சரியா இருக்கும். ஏ பாட்டியோ அத நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு எங்க அத்தை என்ன சொல்லுதாவன்னா, இங்க பாரு மக்கா, இப்போ நம்ம வேற யார் வீட்டுக்கா பால் காய்ப்புக்கு போறோம், சும்மா ஒரு 500 1000 ரூபான்னு மொய் எழுதி வைக்கிறதுக்கு அண்ணே கூட பிறந்த அண்ணே ஒரே ஒரு அண்ணன் தானே? ஆமத்தே ஒரே ஒரு அண்ணன் தான். அதான் ஏற்கனவே ஒரு வீடு பால் காய்ப்புக்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி இப்ப 2வது வீடு பால் காய்ப்புக்கு தானே. அது இருக்கட்டும் மருமோள, அதுக்கு 500 1000 மொய் எழுதுனா நல்லா இருக்காது. அவனுக்கு மரியாதை இல்ல நமக்கும் மரியாதை இல்ல. இங்க பாரு மக்கா சின்ன பொண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 500 1000 மொய் எழுதலாம் விட்டு முதல்ல உங்க அண்ணனுக்கு ஒரு 1/2 பவுன்லயோ இல்ல 1 பவுன்லயோ ஒரு மோதிரத்தை எடுத்து போடுங்க. 1/2 பவுன்ல இல்லனா 1 பவுன்ல மோதிரமா? அதுவும் இப்ப தங்கம் விற்கப்பட்ட விலையில. நானே இப்பதான் என் சம்மந்திகாரி எங்க மாமியார் என்னவோ கம்மல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ, அவளை அடிச்சு துரத்ததுக்குள்ள ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தினேன். இப்போ மறுபடியுமா? நல்ல பாருங்க, நீங்க மோதிரம் எடுத்து போடுன்னு சொன்ன உடனே சின்ன பொண்ணு எப்படி வாயை பிளந்துட்டு உட்கார்ந்திருக்கான்னு. ஏமக்கா ஏ சின்ன பொண்ணு, அட ஏ சின்ன பொண்ணு, ஏமக்கா நான் சொன்னது சரிதானே? ஏ பாட்டியோ நீங்க சொன்னது சரிதான். ஆனா அதுக்குன்னு இப்ப தங்க விற்கப்பட்ட விலைக்கு 1/2 பவுன் 1 பவுன்னு நகையை வாங்கி போட முடியுமா? நல்லா சொல்லு சின்ன பொண்ணு, இப்ப நகை விற்கப்பட்ட விலைக்கு நம்ம இதெல்லாம் வாங்கி எடுத்து போட முடியுமா? இதத்தான் எங்க அத்தை அப்பதே இருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, சின்ன பொண்ணு ஒரு மோதிரத்தை வாங்கி எங்க அண்ணனுக்கு போடுன்னு. நான் வேண்டாம் ரூபாயை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வேலை ஏட்டமெல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா அதுக்குன்னு நீ ஒரு நியாயத்தை சொல்லு சின்ன பொண்ணு. இவன் மைனிகாரி விஜயா இருக்கான்ல, இவளையும் மதிக்க மாட்டா, இவ தங்கச்சி தங்கராணியும் மதிக்க மாட்டா. ஆமா அது தெரிஞ்சது தானே. தெரிஞ்சதுதானே சின்ன பொண்ணு, உனக்கே தெரியும்ல அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு. இப்ப நீ கொண்டு ஒரு 500 1000 கொடுத்தேன்னு வச்சுக்க, அத வாழ்நாள் பூரா சொல்லி சொல்லி காட்டுவா. என் பேத்தி மாதிரி 2 பேரும் பெரிய பிள்ளையானவுல, அதுக்கப்புறம் நம்ம விசேஷம் வச்சிருந்தோம்ல, அப்போ தாய் மாமங்கிற முறையில 2 பேரும் வந்து எல்லா சீர்வரிசையும் செஞ்சாவோ, நகை துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாவுல சின்ன பொண்ணு. ஆனா அன்னைக்கு விசேஷத்து அன்னைக்கு அந்த விஜயக்கா சாப்பிடாமலாம் போனாவோ. அதான் அவளை பத்தி தான் தெரியும்ல சின்ன பொண்ணு. நம்ம புருஷன் அவ தங்கச்சி பிள்ளைகளுக்கு நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணுறாருன்னு அங்கன ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு வேணும்னு அவ சாப்பிடாம போனா.
அது அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையாகி எல்லாம் சரியாயிட்டுல. அந்த ஒரு குழப்படியில தான் சுவாமு தங்கச்சி மாரிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்தான். ஆமா, அந்த அண்ணன் தான் ஒரு 2-3 வருஷம் அந்த பக்கமே வர மாட்டாரே. இந்த பக்கம் வரதுக்கு என்ன சின்ன பண்ணி ஒரு போன் பண்ணி கூட எங்க அண்ணன் பேச மாட்டாம்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்ப சுவாமி எல்லார்ட்டையும் பேசி எடுத்து இருக்காம்ல. ஆமா பாட்டியோ, அதுக்குன்னு என்ன அதுக்கண்ணே இதுக்கண்ணே என் மரும மாதிரியே நீ சொல்லிட்டு கிடக்க. அதான் அவ விஜய சொல்லி காட்டுவான்னு சொல்லலாம்ல. அவ மக்கமாருக்கு நாங்க இவ்வளவு செஞ்சோம், இவ பால் காய்ப்புக்கு வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் துட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நாங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாம இருக்குமா? இந்த ரூபாயை வச்சுதான் நாங்க திங்க போறோமா? அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி காட்ட மாட்டா. ஆமா பாட்டியோ, கண்டிப்பா அந்த அக்கா சொல்லி காட்டுவாவோ. அதுவும் இல்லாம இப்ப நான் வந்து இவகிட்ட உங்க அண்ணனுக்கு நீ நகையெல்லாம் எடுத்து போடணுமா அப்படி இப்படின்னு கேட்டோம்னா நீ ஒரு 500 ரூபாய் துட்ட இல்ல 1000 ரூபாய் துட்ட கொடுக்க வேண்டியதான். இப்ப நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நகை எடுத்து போடுன்னு. இப்ப மோதிரம் வாங்கி அவன் அண்ணனுக்கு போட்டு விட்டான்னு வச்சுக்கேன், அவன் அண்ணனும் சந்தோஷப்படுவான்ல. அவன் மைனிகாரி கேட்பான்ல, அவன் தங்கச்சி மாதிரி உனக்கு என்ன செஞ்சான்னு. அப்ப கொஞ்சம் பெருமையா சொல்லிடுவான்ல அவனும். அவனுக்கு மரியாதை, நம்மளுக்கும் மரியாதை தானே. பணம் வரும் போகும், அதே மாதிரி தங்க நகை விலை கூடும் குறையும். நம்ம அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா சின்ன பொண்ணு? அதுக்குன்னு கூட பரப்பா நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது பத்தியா. ரொம்ப கரெக்டா சொன்னியா பாட்டியோ. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். மரகதக்கா பாருங்கக்கா, உங்க மாமியார் உங்களை எல்லாரும் நல்லபடியா மதிக்கணும், உங்க அண்ணனுக்கும் நல்லபடியா மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுதானே இப்படி சொல்லுதாங்க. அதுக்கு நமக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுவாமி அன்னைக்கு வந்தாம்ல, நல்லபடியா பேசினாமக்கா. மரகதம் காப்பி போட்டு குடிச்சா எங்க அம்மா கையில காப்பி குடிச்ச மாதிரியே இருக்குன்னு என்ன பெருமையா பேசினா தெரியுமா? பக்கத்துல இருந்து விஜயாவும் அப்படியே கண்ண உருட்டி உருட்டி முழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தா. பிள்ளைகளை பத்தி எல்லாம் நல்லபடியா விசாரிக்காம பாத்துக்க. அப்ப நல்லபடியா பேசி எடுத்து இருக்கும்போது நம்மளும் நல்லபடியா ஒத்துமையா இருக்கணும்ல. ஆமா பாட்டியோ, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இங்க பாரு மருமோள, ரூபாயெல்லாம் இல்லன்னு நினைக்காத. என் கூட உடஞ்ச வளையல் ஒண்ணு கிடக்கல, அத மாத்தி எடுத்தாது உங்க அண்ணனுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி எடுத்து போடு. என்ன முழிச்சுக்கிட்டே இருக்க? நான் சொல்றதை செய்யி. தங்கராணிக்கிட்டே ஒரு வார்த்தை கேளு, நம்ம ரெண்டே சேர்ந்து நாங்க எடுத்து போடுவோமா இல்லன்னா தனித்தனியா எடுத்து போடுவோமான்னு. அவன் எடுத்து போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்து போடு மருமோள. ஏக்கா என்னக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படியாப்பட்ட மாமியார் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல இருக்கப்பட்ட மருமவா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் 100 ரூபா துட்ட கொடுத்துருவாங்களோன்னு மாமியார் மாதிரிலாம் கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திட்டு பாத்துக்கிட்டு இருப்பாவோ. ஆனா பொண்ணு தாய் பாட்டி அப்படி இல்ல. அப்படி எல்லாம் இல்ல சின்ன பண்ணி எங்க அத்தை. நான் அவங்கள பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது நான் குறை சொல்லியிருக்கேனா? வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல அப்படி இப்படின்னு சின்ன பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அதுக்கப்புறம் என்னை பத்தியும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கள பத்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மகாமாரி தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னக்கா, கிளம்புங்க போவோம், போய் மோதிரத்தை எடுத்துட்டு வந்துருவோம். எப்பாடா என் பேச்ச என் மருமவை கேட்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. சரி மருமோள, பார்வதி நாளைக்கு இந்த அண்ணாச்சிக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தால, போய் என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிங்க தே. சின்ன பண்ணி ஓ மாமியார் எங்க? பாட்டியோ அவங்க அப்பதே பார்வதி பாட்டி விட்டு கிளம்பியாச்சு. ஓஹோ அப்படியா? எனக்கு முன்னாடியே பார்வதி வீட்ல போய் அட்டெண்டன்ஸ் போடலாம்ல போயிருக்கா? இப்பதான் பாட்டியே போயிட்டு இருக்காவோ. சரி அப்ப நான் அவளுக்கு முன்னாடியே போய் அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். எங்க அத்தை சொல்லுது சரிதான் சின்ன பண்ணு. ஆனா இப்போ விலை அதிகமா இருக்கு பத்தியா? இக்க விலையெல்லாம் பார்த்த முடியாதுக்கா. பொண்ணு தாய் பாட்டி என்ன சொன்னாவோ பாத்தீங்களா? பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்ட். நீ ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் உங்க மைனிகாரி இருக்கல விஜயாக்கா, அவங்க சொல்லிதான் காட்டுவாவோ. வீடு தேடி போய் பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன், உமர் தங்கச்சி என்ன செஞ்சா பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுவாக்கா. ஆமா சின்ன பண்ணு, என் மைனிகாரி இல்லட்டாலும் அவ தங்கச்சி இருக்கல்ல, அவளே சொல்லி கொடுப்பா. சரிக்கா விடுங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். என் தங்கச்சி துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அப்ப அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதான். ஏக்கா அப்ப நீங்களும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்லக்கா? ஆமா சின்ன பண்ணு, எங்க அண்ணன் எங்க வீட்டு விசேஷத்துக்குலாம் எல்லாம் நல்ல முறைப்படி எல்லாம் செஞ்சான். அதே மாதிரி நாங்களும் செஞ்சாதானே மரியாதையா இருக்கும். ஆமாக்கா, அப்பதான்க்கா எல்லாருக்கும் மதிப்பா இருக்கும். சரி சின்ன பண்ணு, அப்ப நாளைக்கு என் கூட மோதிரம் எடுக்க வாரியா? என்னக்கா வாரியான்னு கேக்கிய? போவோம்னு சொல்லுங்க. சரி சின்ன பண்ணு, அப்ப என் தங்கச்சிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுதேன். சரிக்கா, முதல்ல தங்கராணி அக்கா கிட்டையும் சொல்லுங்க. அவங்களும் வந்த உடனே நம்ம 3 ரூபாய் போய் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம்ல. சரி சின்ன பண்ணு. என்ன என் மருமக வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கா? சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன், மரகத வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா. இது சேயா மருமோளே, என் மருமோளே. ஆட என் மருமோளே, கீதா. சரி இல்லையா மருமோளே மருமோளேன்னு நான் பாட்டுக்கு தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கூப்பிட்டு கிடக்கேன். இவன் என்னடான்னா செய்யின்னு கிடக்க. மர்மா இல்ல இல்ல நாலுமுடி. எத்தே நீங்களா? என்னது இதெல்லாம்? நாலுமுடின்னு நீங்களே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டிய? பின்ன நாலுமுடின்னு கூப்பிடாம பின்ன 8 முடினா கூப்பிடவனா? எத்தே என்ன மர்மோள? நான் வந்ததுல இருந்து என் மர்மோள மர்மோளன்னு 7 நேரம் கூப்பிட்டாச்சு. என்ன ஏதுன்னு கூட நிமிந்து பார்க்கல. ஒரே செய்யின்னு கிடந்த. அதான் நாலுமுடின்னு கூப்பிட்டேன். டக்குன்னு நிமிந்து பார்த்துட்டியா? போங்கதே, நான் இருக்க டென்ஷன்ல நீங்க வேற. எனக்கு டென்ஷனா? என்ன மர்மோள உனக்கு அப்படி என்ன டென்ஷனு? பைப்ல போய் தண்ணியை நான் புடிச்சிட்டு வரேன், உனக்கு என்ன டென்ஷனு? நீ வீட்டு வாசல்ல தான சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதே ஏன் நின்னுகிட்டே இருக்கிய? முதல்ல குடத்தை இறக்கி வைங்க. என்னதே குடத்தை மட்டும் இறக்கி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நின்னுகிட்டு
உட்காருங்க தே. மாமியார் நின்னுட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கலாமா? ஏ அப்பா, என்ன மரியாதை, என்ன மரியாதை. சரி நாள் முடி. இல்ல சரி மருமோள எத்தே. சரி விடு மருமோள. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ இப்படி வாசல்ல ஒரு தலையை தொங்க போட்டுக்கிட்டு செய்யி செய்யின்னு சொல்லிட்டு கிடந்தா? என்னத்தே செய்ய, ஒரு வாய் சோத்துக்கு என்ன வேணா அல்லோல பட வேண்டியதா இருக்கு. என்ன மருமோள நீ எனக்கு அல்லோல படணும்? அதான் என் மருமவ வீட்டு மகாலட்சுமி நல்லபடியா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்யாண்டாம்னு சொல்லிக்கிட்டு நான் தானே சமையல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாத்தே, நீங்க தான் என் மேல என்ன வேணும் பாசம் வச்சிருக்கிய. பாசத்துல தானே என்ன ஒரு வேலையும் செய்யாண்டா நானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆமா, குழம்ப வை மருமோளன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். ஒரு பானை நிறைய ஒரு குடம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மூல பருப்பையும் போட்டு கிண்டி ஒரு குழம்பு வச்சு விடுவா. கேட்டோம்னா மேல் டாப்ல கோரனா அது ரசம், நல்லா கலக்கி விட்டு கோரனோம்னா அது சாம்பார். அப்புறம் பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டுக்கந்தி. ஒரே வேலையை எப்படி புத்திசாலித்தனமா முடிச்சிட்டேன் பாத்தியலான்னு கேப்பா. இவளை பொங்க சொல்லிக்கிட்டு உப்பு சப்பு இல்லாத ஒரு குழம்ப நம்ம தின்னுகிட்டு நம்ம ஆவியத்து போய் அலைய முடியுமா? ஆனா இருக்க வரைக்கும் நானே பொங்கி தின்னுக்கிட்டுதாம்மா ஒருவேளை சோறாவது நிம்மதியா ருசியா திங்கணும்னு தான் நானே பொங்கிட்டு கிடக்கேன். இதுல இவன் மேல உள்ள பாசத்துல நான் பொங்காண்டான்னு சொன்னா இவளை நான் என் உயிரை காப்பாத்தணும்ல, அதுக்கு தானே நான் பொங்கி தின்னுட்டு இருக்கேன். என்னதே அங்க பார்த்து பேசிட்டு இருக்கிய? அது ஒண்ணுல மருமோள, எங்க வீட்டு மகாலட்சுமிய நாங்க நல்லபடியா பாத்துக்கிடணும்ல. ஆமத்தே, அப்சல்யூட்லி கரெக்ட். பாத்தீங்களே, நீங்க வயசான காலத்துலயும் எப்படி எல்லாம் யோசிக்கேன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் வயசாயிட்டுனா அறிவெல்லாம் வேலையே செய்யாது பத்தியலா. நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அறிவில்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. இது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் உங்களை சொல்லல. என்ன சொல்லலனா இங்க வேற யார்கிட்ட இருக்கா? நான் தானே இருக்கேன். எத்தே கோவப்படாதே எத்தே மகாலட்சுமி கிட்ட. நம்ம பார்வதி பாட்டி இருக்காவல்ல, பார்வதி பாட்டி தான் சொல்லுவேன். எது பார்வதி அக்காவா? ஆமத்தே, இப்படி கோவமா முகரக்கட்டையை வைக்காம சாதாரணமா இருங்கத்தே. என்ன விஷயம்னு சொல்லுதேன். இவா ஒருத்தி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதே. பார்வதி அக்கான்னு சொல்லுத, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லுத. என்ன சொல்லுதேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. சொல்லுதேன் தே, சொல்லுதேன். என் மன கஷ்டத்தை நான் சொல்லுதேன். இப்ப நாளைக்கு பார்வதி பாட்டியோட வீட்டுக்காரர் இந்த தாத்தாவுக்கு சாமி கும்பிட போறாவல்ல தே. ஆமா, அதுக்கு என்ன? இது நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க தே. நானும் சின்ன பொண்ணு மேனக்கிட்ட இருந்து போய் பார்வதி பாட்டி வீட்டுல என் பாட்டியோ நாளைக்கு சாமி கும்பிட போறோம், காய்கறி அரிசி பருப்பு மளிகை பொருள்லாம் வாங்கணுமா, இல்லைன்னா சிக்கனு மட்டனு மீன் தான் வாங்கணுமா சொல்லுங்க. நானும் சின்ன பொண்ணு போய் எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து தாரோம்னு சொன்னேன் தே. நல்ல விஷயம் தானே, உதவி பண்ணுதேன்னு சொல்லியிருக்கா. ஆமதே, உதவி பண்ணுதேன்னு சொன்னேன். ஆனா பார்வதி பாட்டி ஒரு வார்த்தையை சொன்னா பாத்துக்கிடுங்க, எனக்கு மனசெல்லாம் ஒரே சங்கடமாயிட்டு. ஆனா என்ன மருமோள, பார்வதி என்ன சொன்னாவன்னு சொல்லு. காய்கறி அரிசி பருப்பு மளிகை பொருள் எல்லாம் ஒண்ணு வாங்காண்டா, ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு உளுந்த கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாவத்தே. ஆமா, அந்த அண்ணனுக்கு உளுந்த கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் பிடிக்கும்னு பார்வதிக்கா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாவல. முன்னாடியெல்லாம் காலையில எந்திரிச்சு ஒரு பெரிய பானை நிறைய உளுந்த கஞ்சி வச்சிருவேன் கிரிஜா. எங்க வீட்டுக்காரர் 3 நேரம் அதே சாப்பிட்டுக்கிடுவாரு, நானும் வேற வழி இல்லாம அதே சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொல்லுவாவோ. அதுக்குதான் அந்த அண்ணனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு உளுந்த கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் வைக்கலாம்னு அந்த அக்கா சொல்லிருப்பாவோ. அதுல என்ன பிரச்சனை வேண்டி எனக்கு உனக்கு? என்னதே புரியாம பேசிய? தாத்தாவுக்கு சாமி வச்சு கும்பிட போறோம், அவரை வந்து உளுந்த கஞ்சி குடிக்க போறாரு. அவரு எப்பவோ போட்டவா மாறிட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு போய் கஞ்சி வச்சு கொடுக்கணும்? எப்படியும் படையெல்லாம் போட்டா நம்ம தரத்தை சாப்பிட போறோம். அதனால நம்ம தெருவில் இருக்கப்பட்டவங்களுக்கு மனசு கொண்டாத அளவுக்கு அவங்க வயிறு நிறைய சாப்பாடு போடணும்னு நினைக்கணும். அதுதானே முறை. அதை விட்டுட்டு உளுந்த கஞ்சி வைக்க போறேன், கொத்தமல்லி துவையில வைக்க போறேன், தாத்தாவுக்கு படையெல்லாம் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. மனசுக்கு என்ன சங்கடமா இருக்குது. அவரு உயிரோட இருந்தது வரைக்கும் உளுந்த கஞ்சியும் கொத்தமல்லி துவையிலுமா தின்னுருக்காரு. இப்பதான் அவரு போய் சேர்ந்தாச்சா, இத்தனை வருஷம் ஆயாச்சு. இனிமேல் நம்ம தானே சாப்பிட போறோம். அப்ப நமக்கு தகுந்த மாதிரி படையில போட வேண்டியது. கிரிஜா, ஏ பார்வதிக்கா வாக்கா, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் என் மருமவ பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கிரிஜா சொல்லுத, உன் மருமவ என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்காளா? ஆமாக்கா, நீங்க அண்ணாச்சிக்கு உளுந்தங்கஞ்சி துவையிலெல்லாம் படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேலாம். அதை பத்தி தான் என் மருமவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பார்வதி பாட்டி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காவோ. என்ன கீதா, வாங்க பாட்டியோ, நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவத்துல இருக்கியா? ஆமா, அது வந்து உளுந்த கஞ்சியும் துவையிலும் தானே. ஆமா, அதுக்காக தான் கோவத்துல இருக்கேன். கீதா, நம்பிட்டியா? நான் உன்னை பிராங்க பண்ணுனேன். என்னக்கா சொல்லுத, பிராங்கா? ஆமா கிரிஜா, இந்த ஏமாத்ததுக்கு இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாவல்ல பிராங்கு, அதத்தான் சொன்னேன். என்னது பிராங்கா? அதேதான் கீதா, பிராங்கு. என் பேத்தி மாரு
போட்டால தாத்தா மட்டும் தான் இருக்காரு, உங்களை ஆளை காணல. நீங்களும் போட்டால இருந்திருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சேர்த்தே நான் மாலையை போட்டிருப்பேன்னு சொன்னேன்ல. அது அது வந்து சொன்னேன்ல கீதா, அதுக்குதான் நான் உன்னை ஏமாத்தினேன். எங்க வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிடும்போது உளுந்தங்கஞ்சியும் துவையிலும் வைக்க போறேன்னு. நல்ல ஏமாந்தியா நீ. இப்படி உங்க வீட்டு வாசல்ல உட்காந்து புலம்பு வேண்டி எனக்கு நல்லா தெரியும். அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலாமே கண்குளிரேன்னு வந்தேன். ஏக்கா, என் மருமகளை பத்தி என்னை விட நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, பின்ன எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்காண்டாமா. இதா ஒண்ணும் கவலைப்படாத. என்ன நாளைக்கு சாம்பார், அவியல், கூட்டு, பொரியல், 3 பாயசம், பப்படம் எல்லாம் தான் வச்சு எங்க வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிட போறோம். பாரதி பாட்டியா அப்படியே சொல்லுதியா? ஆமா கீதா, போன மனுஷன் போயிட்டாரு. இனி அவருக்கு படைச்சோம்னா அவரா உளுந்தங்கஞ்சியும் துவையில வந்து திங்க போறாரு. அதனாலதான் வாழை இலைய போட்டு ஒரு கல்யாண பந்தி சாப்பாடு மாதிரி போட்டலாம்னு இருக்கும் பாத்துக்க. அப்பாடா, இப்பதான் என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. என்னதே நேரம் போகலையா? வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிய? ஆமாக்கா, சோறு பஞ்சி குழம்பெல்லாம் வச்சாச்சு. இனி என்ன வேலை? அதான் நேரம் போக மாட்டேங்குன்னு சும்மா வாசல்ல உட்காந்துருக்கேன். இரியா, என்ன ரேஷன் கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாத்தே, ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரேன். இரியா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? இல்லத்தே, வீட்டுக்கு போகணும்ல. அட போலாம், உட்காரு. இல்லத்தே, போறேன். அப்புறம் உங்ககிட்ட நின்று பாடு பேசிட்டு இருக்கதே எங்க மாமியார் பார்த்தாவோ அவ்வளவுதான். இங்க வீட்டுல 1008 வேலை கிடக்கு, நீ எங்க உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேற ஏசுவாவோ. அப்புறம் உங்களையும் சேர்த்துல ஏசுவாங்க. அவ கிடக்கா சரியான பொறாம பிடிச்சவா. சரிமுக்கா, ரேஷன் கடையில அரிசி நல்லா இருக்கா? ஆமத்தே, அரிசி நல்ல அளவோல இருக்கு பாத்துருங்க. கூட்டமே இல்ல. நான் அரிசியும் சீனியும் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, நீங்க வாங்கிட்டீங்களா? ஆமாக்கா, நான் நேற்றுக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி நல்ல அளவோல இருக்கு பத்தியா. இன்னைக்கு இட்லிக்கு அரைக்கிறதுக்கு அதுதான் ஊற வச்சிருக்கேன். எதே, அரிசி உளுந்து ஊறிட்டுனா என்கிட்ட தாங்கதே, நான் எங்க வீட்டு கிரைண்டர்ல போட்டு அரைச்சு தரேன். வேண்டம்மா தாயே, உன் மாமியாரி தெங்கு தெங்குன்னு ஆடுவாள. வாசில மாவரைச்சிட்டு போயிட்டா எனக்கு கரண்ட் பில்லு இவ்வளவு வந்துட்டு அப்படி இப்படின்னு தெங்கு தெங்குன்னு ஆடுவா. அதுக்கு நான் மாவரைக்காம உள்ள கஞ்சி குடிச்சிட்டு போயிருவேன். அதுவும் சரிதான். இங்க பாருமக்கா ராணி, முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க மக்கான்னு. ஆனா நான் இப்ப சொல்லுவேன், இந்த பொறுமையெல்லாம் விட்டுரு. உன் மாமியா கிட்ட நல்லா ஏத்து பேசு. என்னத்தே திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிய? ஆமாக்கா, அவ போற போக்கு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காளோ? அவள ஒரு மனுஷியா? சரி, அதெல்லாம் விடுமக்கா. ஆமா, உங்க அண்ணன் வீட்டு பால் காய்ச்சாம பத்திரிகையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போனானே உங்க அண்ணன்? ஆமத்தே, நேற்றுக்கு தான் எங்க அண்ணனும் மைனியும் வந்து பத்திரிகை வந்து கொடுக்க வந்தாவோ. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இப்ப திருப்பி 2வது இன்னொரு வீடு கட்டியிருக்கான் உங்களுக்கு. அதுக்குதான் பால் காய்ச்ச போறேன், எல்லாரும் வந்துருங்கன்னு வந்து கூப்பிட வந்தான். ஆமா, எப்ப மக்கா பால் காய்ப்பு? அடுத்த வாரம் தே, அடுத்த வாரம் புதன்கிழமை, மார்ச் மாசம் 25ஆம் தேதி. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏத்தே, நீங்களும் வாங்கலாத்தே என் கூட பால் காய்ப்புக்கு. எங்க அண்ணன் உங்களை கூப்பிடாட்டா என்ன? எங்க அண்ணன் சார்பா நான் வந்து கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு வாங்கன்னு வாங்கத்தே நீங்களும் எங்க கூட. மக்கா, அன்னைக்கு எங்க சொந்தக்காரையே ஒரு வீட்டுல கல்யாணம் இருக்கு பத்துக்க. நான் கல்யாணத்துக்கு போயிருவேனா? கல்யாண வீடு மட்டும் இல்லாம இருந்தா நானும் அவங்க கூட பால் காய்ப்புக்கு வந்திருப்பேன் பத்துக்க. எங்க அக்காவுக்கு மச்சின அவளுக்கு கல்யாணம், அதுக்கு நான் கண்டிப்பா போய் தானே மக்கா ஆகணும். ஆமா, சொந்தக்காரவிய கல்யாணம்ல, கண்டிப்பா போய் தானே ஆகணும். அப்ப இன்னொரு நாள் எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. சரி மக்கா. ஏடி, அதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு என்ன எங்க மாமியார் மேல அதிகமா கோவமா இருக்க மாதிரி இருக்கியே? ஆமா மக்கா, நீ பொறுமையா இருக்க. ஆனா என்னால அவ பேச்செல்லாம் கேட்டு பொறுமையா இருக்க முடியலையே. என்னத்தையும் சொல்லுதீங்க? அதான் மக்கா, உங்க அண்ணன் மைனியும் பத்திரிகை கொடுக்க வந்தவள்ல, அப்ப நம்ம மீனா வந்து அவங்க வீட்டுல இருந்து கட்டில் பீரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவோ. நீங்க ஒண்ணு வாங்கி தரல அப்படி இப்படின்னு சொன்னாவோ. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னு நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னேன்ல. ஆமாதே, உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமாக்கா, அதே தான் உன் மாமியாரி என்கிட்ட வந்து சொன்னா. இப்படி என் மருமவ சண்டை போடுதா, என் மவங்கிட்ட மூட்டி கொடுக்க அப்படியே தனி கொடுத்த நான் கூட்டிட்டு போலாம்னு பாக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவ என் குடும்பத்தை பிரிக்க பாக்கா. அப்படி இப்படின்னு ஒண்ணு பத்தி ஏசிட்டு கிடந்தா. இது எப்பவும் உள்ள வழக்கமான விஷயம் தானே. எங்க அத்தை என்னை பத்தி என்னைக்கு பெருமையா பேசியிருக்காவோ? எந்த நேரம் பார்த்தாலும் இப்படிதான் குறைய சொல்லுவாங்க. அதுக்கு போய் திடீர்னு கோவப்படலாமா? அதுக்கு இல்லமக்கா, பொறுமையா இருக்கலாம். அதுக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுதா, நான் என் வீட்டு மருமவ 2 பேரையும் ஒத்துமையாவே இருக்க விட மாட்டேன். 2 பேரையும் நான் சரியாவே பேசிக்கிற கூட விட மாட்டேன். அவளும் 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டாள்வா. அப்புறம் நான் தான் தூர கிடக்கணும். அப்புறம் 2 பேரும் சேர்த்து எனக்கு பாயாசத்தை போட்டுருவாளுவோ. அவளை பத்தி இவகிட்டையும் இவளை பத்தி அவகிட்டையும் மாறி மாறி நான் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சின்ன மருமோ வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ராணியக்கா எங்கத்தேன்னு என்கிட்ட கேப்பா. நான் இருந்தாலும் உடனே அவ போய் தூங்கிக்கிட்டு இருக்கா, நீ போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் உன் மேல கோவப்படுவா, அப்புறம் சண்டைக்கு வருவா, பொல்லாத்தவா, அப்படி இப்படின்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்ன ராணி பேசாம இருக்க? என்னதே சொல்ல, எங்க மாமியாரை பத்தி தான் தெரியும். என்னை பத்தி எல்லாம் குறையாதான் அவகிட்ட சொல்லுவா ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் என்னத்தை போட்டு பேச? ராணியக்கா தானே நிக்காங்க. ஆமா, ராணியக்காவும் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பேசி நிக்காங்க. நேத்தைக்கு கூட மீனாவை பத்தி எங்க அத்தை என்கிட்ட குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருந்தவத்தே. என்னது? என்ன பத்தி குத்தம் குறையா எங்க மாமியாரு
ராணி அக்கா கிட்ட சொன்னாங்களா? அப்படியேக்கா என்ன சொன்னா? கல்யாணம் முடிஞ்சு இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு 6 மாசமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. வேலைக்கு போயிட்டு மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்கதான் செய்தா. ஆனா ஒத்த ரூபா கூட என் கண்ணுல காட்ட மாட்டேக்கால. என்கிட்ட ஒத்த ரூபா கூட அவ தரவே மாட்டேக்கா ராணி. எல்லா பணத்தையும் கொண்டு அவ அம்மா வீட்டுல தான் கொண்டு கொடுப்பா போலுக்கு. என் சின்ன மாவன் கிட்ட கேட்டாலும் அவன் சொல்லதான், ஏமா நீ அதை பத்திலாம் ஒன்னும் பேசாதமா, உன் வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு ஏசிப்படுதான். அவளுக்கு பணக்காரி இந்த திமிரு, அதான் கையில ரூபாய வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுதா. இவன் ஆட்டத்தை நான் ஒரு நாள் அடக்காம விட மாட்டேன் ராணி, வேணும்னா பாரு அப்படிங்கவத்தே. எங்க மாமியார் இப்படியே சொன்னவோ? மீனா பிள்ளை பணக்கார பிள்ளைதான் ராணி, ஆனா என்கிட்ட நல்ல தன்மையா தான் பேசுறதுக்க. ஏத்தே மீனாவும் என்கிட்ட வந்த புதுசுல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்ப பட்டும் படாம பேசுதா. அதுக்கு காரணம் என் மாமியார் தான். அதான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காவல்ல, 2 மருமகளையும் நான் பேச விட மாட்டேன்னு. ஏக்கா ராணிக்கா மீனா ஏக்கா உண்மையை சொல்லுங்கக்கா, அத்தை உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாங்களா? ஐயோ நம்ம பேசிட்டு இருந்தத மீனா கேட்டா போலக்க. என்ன மீனா சொல்லுத? ஒண்ணு இல்ல, அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு இப்படி பாதி நாள்ல வந்திருக்க. ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும்டா, அத்தை என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாவன்னு சொல்லுங்க. இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. ஏக்கா என்கிட்ட போய் சொல்லாதீங்கக்கா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, வா வீட்டுக்கு போவோம். நீ இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கேன். சோறு பஞ்சு மீன் கறி எல்லாம் வச்சிருக்கேன், வா சாப்பிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, முதல்ல எனக்கு பதில சொல்லுங்க. இவ்வளவு நாளா மாமியார் உங்களை பத்தி தான் என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்ப என்ன பத்தி உங்ககிட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா. ஏக்கா எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, இத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க, உங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்லும் போது என்ன பத்தி உங்ககிட்ட குறை சொல்ல மாட்டாங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏமாக்கா மீனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நேற்றுக்கு கூட உங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தாவக்கா. ராணி கிட்ட எல்லாம் அதிகமா பேசாத, அவ கல்யாணம் முடிஞ்சு வரும்போதெல்லாம் ஒண்ணுமே கொண்டுட்டு வரல. இப்ப கூட செலவுக்கு ஏதாவது 10 ரூபா வேணும்னா கூட அவ என்கிட்ட தான் வந்து நிப்பா. அடுத்த வாரம் வேற அவங்க அண்ணன் வீடு பால் காய்ப்பு இருக்கு, எப்படியும் புது பட்டு சேலை நகையெல்லாம் போட்டு போகணும்னு ஆசைப்படுவா. அதையெல்லாம் உங்ககிட்ட தான் வந்து கேட்க வருவா. அவ கேட்காளன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாத, அவ உன்னை ஏமாத்தி விடுவா. என்ன மீனா, நான் உன்னை ஏமாத்திருவேன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா, நகை பட்டு புடவை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்க ஏமாத்திருவீன்னு என்கிட்ட சொன்னாவக்கா. பாத்தீங்களா தே, என்ன பத்தி இந்த மீனா கிட்ட என்னலாம் சொல்லிருக்கவோ எங்க மாமியாருன்னு. பட்டு புடவை நகை எல்லாம் இவகிட்ட இருந்து வாங்கி நான் ஏமாத்திடுவேனா? ஏமாக்கா அந்த கிறுக்கி தான் சொன்னானே, நீ எனக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமாக்கா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாம இல்லக்கா, நீங்க எவ்வளவு நல்லவங்க, என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அடுத்த வீட்ல இருந்து வந்தாலும் உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே என்னை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. பூமாரிக்கு அடுத்தபடியா நீங்க என்னதானே பாத்துக்கிட்டீங்க நல்லபடியா. நான் அவங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல, இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லுதேன் உங்ககிட்ட. அதான் சொன்னோம்ல மக்கா ராணி, உன்னை பத்தி மீனா கிட்டையும் மீனாவை பத்தி உங்ககிட்டையும் சொல்லி உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூடி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்னு உன் மாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்து விடாதீங்க. இப்ப சொல்லுதும் கேட்டுக்கிடுங்க மக்கா, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஒத்துமையா இருந்துக்கிடணும். அண்ணன் தம்பி 2 பேரும் கூட பிறந்தவனுங்க, அவனுங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை வந்தாலும் ஒருத்தனை விட்டு கொடுக்காம தான் பேசுவானுங்க. ஆனா நீங்க 2 பேரும் தான் மக்கா ஒத்துமையா இருக்கணும். நீங்க 2 பேரும் எவ்வளவு தடவை ஒத்துமையா இருக்கீரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் குடும்பமும் நல்லா இருக்கும். அது அந்த பேதில போவாளுக்கு தெரியாதுல்ல. அவன் உங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கா. சரியான பொறாம பிடிச்சவா. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தாலும் அவளுக்கு உங்க அருமை தெரியும். நானும் எவ்வளவு நாள்தான் பொறுமையா இருக்கேன், பாத்தீங்களா என்ன பத்தி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கவன்னு. இதுக்கு மேல என்ன அமைதியா இருந்தோம்னா நாள மனசே கிடையாது. ஆமாக்கா என்ன பத்தி உங்ககிட்ட எவ்வளவு குறை சொல்லியிருக்காவ பத்தியா. இன்னைக்கு மாமியார உண்டு இரண்டு பண்ணி போடுதே. ஏக்கா என்ன நின்னுட்டு இருக்கியா, வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. இல்ல நீ போ மீனா, நான் வரேன். அட என்னக்கா நீங்க வேற, வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. போமக்கா, அதான் மீனை கூப்பிடுதல்ல. சரிங்க தே, வேண்டாத்தன வேறையா எங்க மாமியார் பாக்கவோ. இருங்க, இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து பாயாசத்தை போட போறோம் எங்க மாமியாருக்கு. சரியான அறிவு கட்டவா. 2 மருமகளும் ஒத்துமே இருந்தாதான் நமக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான்னு அவளுக்கு தெரியுதான்னு பாரு. 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க பொம்பளையாவ மனுஷி. ராணி இத்தனை காலமா நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்தா, இனிமேல் அவ பொறுக்க மாட்டாள்ல, அதான் பொங்கி எழுந்துட்டா. அடிய ரஞ்சிதா, வாராவ பருவா 2 மருமகளும் உனக்கு பாயாசத்தை போட. இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீட்டுக்கு பெரிய மனுஷியா, பெரிய மனுஷி. இவங்கெல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. என்னை பத்தி 1000 குத்தம் குறையெல்லாம் என் மாமியார் இவகிட்ட சொல்லியிருக்காவோ. அப்பெல்லாம் இவளுக்கு கோபம் வரல, ஆனா இவளை பத்தி சொல்லியிருக்காங்க என்கிட்டன்னு சொன்ன உடனே மட்டும் எவ்வளவு கோபம் வருது பாரு. சரி எப்படியோ மாமியாரியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லன்னா இவளும் மாமியார் கூட சேர்ந்து என்னையெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பா. எது எப்படியோ எனக்கு விடிவு காலம் வந்தா சரிதான். என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏக்கா மாமியார் அடிக்கடி என்ன சொல்லுவாவோ, ஏதோ ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேக்க. என்ன மீனா? இல்லக்கா அடிக்கடி என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க பாத்துடுங்க. குடும்ப குத்து விளக்கு. மாமியார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்கக்கா, மீனா நான் தான் இந்த குடும்பத்து குத்து விளக்குன்னு. குத்து விளக்காம், குத்து விளக்கு. இப்ப அடிக்கப்பட்ட கூத்த பார்த்தா தெரியுது
பத்தி இங்க அங்கேயுமா குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காவல இவங்க குடும்ப குத்து வழக்கா. எனக்கு வர கோபத்துக்கு வண்டி அப்படியே நடு ரோட்ல மாமியார் தலையில ஏத்தனம் போல இருக்குக்கா. சரி இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. வர கோபத்துக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிட்டு மாமியாருக்கு அப்புறம்ல இருக்கு கச்சேரி. மீனா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. ஏங்கா என்னாச்சு? இன்னும் வீடு வரலக்கா. வீடு வரலன்னு எனக்கும் தெரியும் மீனா, ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு. சரிக்கா. என்னன்னு சொல்லுங்கக்கா. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். மாமியா கிளவி இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். என்னக்கா இறங்கிட்டியா? வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்க்கா, வாங்க வண்டியிலே போயிடலாம். இல்ல மீனா நீ வண்டியிலே போ, நான் நடந்தே வந்துருதேன். என்னக்கா வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்ல, வாங்க வண்டியிலே போயிடலாம். அதுக்குள்ள மீனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னக்கா சொல்லுதிய? இப்ப நம்ம நேரா மாமியார் கிட்ட போய் சண்டை போட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் தங்கமத்தை தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவோன்னு. எப்படிக்கா சொல்லுவீங்க? நம்ம 2 பேரும் தானே வீட்டுக்கு போறோம். தங்கமத்தை இப்ப நம்ம கூட வரல. இல்ல நம்ம கூட வரல மீனா. இப்ப நான் ரேஷன் கடைக்குல போயிட்டு வரேன். அப்ப நான் வர வழியில தங்கமத்தையே பாத்திருப்பேன். அவங்கதான் என்கிட்ட எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா மீனா, மாமியாரை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். தங்கமத்தை இவ்வளவு நாளா என்ன பொறுமையா இருந்துக்க, பொறுமையா நடந்துக்கன்னு தான் சொல்லி தந்திருக்காங்க. ஆனா ஆமாக்கா, அதெல்லாம் மாமியா கிழவிக்கு புரியாதுல்ல. தங்கமத்தை கூட வேற யாருமே கிடையாது. என்கிட்ட வேற அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவதுக்க. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் கூட இல்ல. பாடு பேசுறது கூட ஒரு மனுஷாலும் கிடையாது. விட்டா உங்க மாமியார்கிட்ட தான் வந்து உட்காந்து பாடு பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பத்துக்க. இப்ப நம்ம நேரா போய் ஏன்ட்ட இப்படி எல்லாம் பண்ணினேன்னு சண்டை போட்டோம்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் தங்கமத்தை தான் என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம் பத்துக்க. அதுக்கப்புறம் தங்கமத்தையே நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏத்த மாட்டாங்க. பாவம் அவங்களுக்கு நம்மளால எனத்துக்கு வீண் சங்கடம். ஆமாக்கா நீங்க சொல்லதும் சரிதான் ஏக்கா. ஆனா எனக்கு இப்ப மாமியார் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வருதாக்கா. எனக்கும் அவங்க மேல கோவம் இருக்கதான் செய்யுது. நேரா போய் கண்ணத்துல பலாறு 4 அறைய விடலாம்னு தான் தோணுது. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் அமையல மீனா. சரிக்கா, அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண? மாமியார் கிட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்காம விட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அவங்க திமிரு மேல மேல ஏறிட்டே போகும். நான் சொல்லதை கேளு மீனா. சரிக்கா, அப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். இல்லன்னு வச்சிடுங்க, நம்ம 2 சேர்ந்து வந்தோன்னு கிளம்பி கண்டுபிடிச்சிரும். அதுவும் சரிதான். அப்ப நான் முதல்ல கிளம்புது என்ன, நீ பின்னாடியே வா. சரிக்கா. இன்னைக்கு விட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில மாட்டாமலா இருக்கும் அந்த கிளவி. ஆமா மீனா, அதான் சொல்லுதம்ல, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நம்ம கையில வசமா மாட்டதான் போறாவோ. சரிக்கா நீங்க கிளம்புங்க, வெயில ரொம்ப நேரம் நிக்காதீங்க. சரி மீனா. மீனாவும் நல்ல பிள்ளைதான். இந்த கிளவி மாமியா கிளவிதான் நம்மளை பத்தி எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி நம்ம மேல வெறுப்ப வளர்த்து விட்டுருக்கா. மாமியார் என்னைக்காவது ஒரு நாள் எங்ககிட்ட மாட்டாமலாம் இருக்க போறாவோ அப்ப இருக்கு. சங்கரணியக்கா ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னாவோ, மாமியார் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அவங்க சரியில்லை, எல்லா குத்தம் குறையெல்லாம் சொல்லுவாவோன்னு. என்ன செய்ய, நமக்கும் புத்தி தெளியதுக்கு நேரம் வரணும்ல. அந்த நேரம் இப்பதான் வந்திருக்கு, அதுவும் தங்கமத்த மூலமா. சரி கிளம்புவோம். சின்ன பொண்ணு சப்பா, காலையிலேயே என்ன வெயில். அட என்னக்கா இப்படி வாசல்ல உட்காந்துட்டு இருக்கே, வீட்டுக்குள்ள வாங்க. பையன் அழுத மாதிரி சத்தம் கேட்டுச்சு, தூங்குதானோ? ஆமாக்கா, காலையிலே குளிப்பாட்டினா அந்த அளவு சாப்பாடு கொடுத்தேன், தூங்குறதுக்கு ஒரே அழுக. அதான் நினைச்சேன், தூக்கத்துக்கு அழுதான் போல. நம்ம வேற வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பாடு பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அழுதுகிட்டு இருப்பானு தான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு எந்திரிக்க மாட்டாங்கக்கா, வீட்டுக்குள்ள வாங்க, அவன் தான் தூங்கிட்டான்ல. அட வேண்டாம் சின்ன பொண்ணு, இங்கேயே கொஞ்சம் காத்தாட உட்காரலாம், உட்காரு. சின்ன பொண்ணு, எங்க அண்ணன் வீட்டு பால் கைப்புக்கு துணிமணி எல்லாம் எடுக்க போகணும்னு சொன்ன பத்தியா? ஆமாக்கா சொல்லிக்கிட்டு இருந்திய, எப்ப போகணும்னு சொல்லுங்கக்கா போவோம். நேற்றுக்கு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பத்துக்க, அவ துணிமணி எல்லாம் எடுக்கணும்க்கா, நானும் உன் கூட வாரேன்னு சொன்னேன். அதான் சரி இன்னைக்கு சாயங்காலம் போல போகுமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. போவோம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 நாள்ல பால் காய்ப்பு இருக்குல்ல. ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு பால் காய்ப்புக்கு. இன்னைக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்தா கரெக்டா இருக்கும் பத்தியா? சரிக்கா, அப்போ மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கான போகுமா? 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு, வெயில் என்ன வேணும் வறட்சி எடுக்கு. நம்ம ஒரு 5 மணிக்கு மேல போவோம் அப்படின்னு சொல்லுதேலாக்கா. சரி சரி போவோம். என் தங்கச்சியை நேரம் 4 வாரேன்ட்டா, நம்ம 2 பேரும் மட்டும் இங்க இருந்து நேரம் 4 போயிருவோம் என்ன? சரிக்கா, அப்ப ஒரு 4:30 மணி 4:45 போல பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போவோம். 5 மணிக்கு பஸ் வரும்ல, அதுலயே போயிடலாம்க்கா. எப்பாடா 2 பேரும் இங்கதான் இருக்காவளா? நானும் நம்மள விட்டு போட்டு தான் போயிட்டாவோன்னு நினைச்சேன். ஏக்கா இங்கதான் இருக்கேடா. பாக்கிதா? ஆமா நான் இப்பதான் வந்தேன். என்ன கீதாக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே முகத்துல ஒரு புன்சிரிப்போட கலகலான்னு இருப்பியா? இப்ப என்ன மூஞ்சே அசந்து போன மாதிரி இருக்கு? என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாவளா? என்னக்கா ஏதோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுதிய? அதானே, என்னாச்சு கீதா? உங்க மாமியார் ஏதாவது ஒண்ணு ஏசி விட்டாவளா? அதானே. ஏக்கா உங்களுக்கு உங்க மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்கக்கா, நாங்க வந்து கேட்கோம். அட நீ வேற சின்ன பொண்ணு, எனக்கு எங்க மாமியாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும் பத்தியா? இப்ப நம்ம உதவி தேவைப்படல அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நமக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. என்னக்கா உதவி உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிய? ஆமா சின்ன பொண்ணு, அதான் சொன்னோம்ல, நம்ம உதவியை எதிர்பார்த்து ஒரு காலத்துல இருந்தாவோ, இப்ப அவங்களுக்கு ஆளு மக்கா மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்மள ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேக்காவோ, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேக்காவோல்ல. அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு.
ஏ கீதா என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்ல, நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? யார பத்திக்கா சொல்லுவேன், இல்ல நம்ம பார்வதி பாட்டி தான். ஏன் பார்வதி பாட்டிக்கு என்னாச்சு? என்ன ஆச்சாவா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்வதி பாட்டி வீட்டு பக்கம் நம்மள போக விட மாட்டாவோ. ஏ கீதா இங்க வா, ஏ கீதா இங்க வான்னு 1001 நேரம் கூப்பிடுவாவோ. பைப்புல தண்ணி வருதான்னு பாரு கீதான்னு சொல்லுவாவோ. தண்ணி வருது பாட்டியோன்னு சொன்னா குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துட்டாமக்கான்னு சொல்லுவாவோ. அந்த நானும் உதவி பண்ற மனசோட நம்ம பார்வதி பாட்டியாச்சான்னு ஒரு 2 குடம் தண்ணி எடுத்து கொடுப்போம் பாத்துக்க. அதுக்கப்புறம் காப்பி தூள் வாங்கிட்டு வா, டீ தூளை வாங்கிட்டு வா, பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வா, கடலை பருப்பு துவரம் பருப்பு வாங்கிட்டு வான்னு கடைக்கு 7 நேரம் என்ன அனுப்புவோம். மீன் கறி வந்துட்டாளா கீதா? என்ன மீனெல்லாம் கொண்டு வந்திருக்கா? நல்ல மீனா, ஐசு மீனா? நீ என்ன 1008 கேள்வி கேட்பாவோ தெரியுமா? நான் எங்க வீட்டுல வேலை செஞ்சதோட நம்ம பார்வதி பாட்டிக்கு தான் என்ன உதவி பண்ணியிருக்கேன். சரிக்கா, நல்லது தானே பண்ணிருக்கிய. அதான் கீதா, நல்லது பண்ணிட்டு அப்புறம் என்ன ஏதோ வாழ்க்கையை வெறுத்து பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா? இக்கா நான் நல்லதுதாங்க பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப பார்வதி பாட்டி வீட்டுக்கு பேத்தி மாதிரி 2 பேர் வந்ததுக்கு அப்புறமா என்ன யார்கிட்ட கூட பார்க்க மாட்டாங்க அவக்கா. வியானம்னா பாருங்களாக்கா, இன்னைக்கு பார்வதி பாட்டி புருஷன் எந்த தாத்தா இருக்காருல, அவருக்கு சாமி கும்பிடுதாவலாம். காலையிலேயே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருந்து அந்த பத்தியோட புகை வாசம் எங்க வீடு வரைக்கும் வந்துச்சுக்கா. பத்தியோட வாசம் உங்க வீடு வரைக்கும் வந்துச்சா? பரவாயில்லையே. அப்புறம் 1 கட்டு 2 கட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, தாத்தாவுக்கு சாமி கும்பிடுதாவல்ல. நம்ம இன்னைக்கு தாத்தாவுக்கு சாமி கும்பிடுதான், அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து சாப்பாடு போடணும்னு ஒரு நினைப்பு அந்த பாரதி பாட்டிக்கு இருந்துச்சா வரேன். முந்தானத்து தான் சின்ன பொண்ணு எங்க மாமியார் கிட்ட பாரதி பாட்டி வந்து பேசிட்டு போனாவோ. இப்படி எங்க வீட்டுக்காரருக்கு நாங்க சாமி கும்பிட போறோம், மத்தியானம் சோத்த பொங்கி சாம்பார் பொரியல் அவியல் கூட்டெல்லாம் வச்சு படையல் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. ஆனா இன்னைக்கு காலையிலேயே சாமியை கும்பிட்டுருக்கோம் சின்ன பொண்ணு. சரி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட மக்கா மனசெல்லாம் கூப்பிட்டு காலைல டிஃபனு காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுப்போம்னு ஒருத்தருக்காவது தோணுச்சான்னு வரேன். ஏ கீதா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப கல்யாண வீடு அவனுக்கு 3 நேரமும் சாப்பாடு பொங்கி படுத்து போடுறதுக்கு பார்வதி பாட்டியோட மாப்பிள்ள அந்த தாத்தா இறந்து போனாரு, அவருக்கு சாமி கும்பிடுதாவோ. அதுக்குன்னா வீடு வீடா போய் வாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்குன்னு கூப்பிடுவாவோ. ஏக வீடு வீடெல்லாம் போய் கூப்பிட சொல்லல, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடலாம்லக்கா. ஆக மொத்தத்துல ஒரு 4 இட்லி சட்னி சாம்பார் 1 கப்பு காப்பி வடை கேசரி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, அந்த வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானக்கா? 4 இட்லின்னு வெறுமே சொல்லாத சின்ன பொண்ணு, அதுல 40 அர்த்தம் இருக்கு. ஒரு நல்லது கெட்டது விஷயத்துல தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதப்பட்டவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதான் சொல்லுதுல சின்ன பொண்ணு, இத்தனை நாளா நம்ம உதவி எல்லாம் பார்வதி பாட்டிக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப 2 பேத்தி மாதிரி வந்துட்டாவ பத்தியா? ஏ கீதா, இதுக்கெல்லாம் மட்டும் நீ சும்மா உளறிட்டு கிடக்காத. ஆமாக்கா, நான் வருத்தப்பட்டு சொல்லதெல்லாம் உங்களுக்கு உளர்ன மாதிரி தான் இருக்கும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே எல்லாம் அடுத்த வீடு பக்கத்து வீடு ஏத்த வீடு அப்படின்னாக்கா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே குடும்பம், ஒத்துமையான குடும்பம், நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அப்படின்னாக்கா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஒண்ணு சொல்லுவாங்களே, நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்கும், நம்ம நினைக்க மாதிரி அவங்க நம்மள நினைக்க மாட்டாவோன்னு. அது உண்மைதான்க்கா. என்ன சொல்ல, மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அவ்வளவுதான். ஆமாக்கா, சங்கடத்துலயும் சங்கடம் பெருஞ்சங்கடம். என்ன சின்ன பொண்ணு, அவதான் உளறிட்டு கிடக்கா, நீ வேற கூட சேர்ந்து சொல்லிட்டு கிடக்கா. ஏக்கா அப்படி சொன்னாதான் கீதாக்கா பேசாம இருப்பாவோ, இல்லன்னு வச்சுக்கிடுங்க இன்னைக்கு ராத்திரி ஆவறது வரைக்கும் இங்கனே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாவோ. சொன்னது சரிதானக்கா? ஆமா சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, மரகதக்கா கிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல கீதாக்கா, நம்ம கீதாக்கா வருத்தப்படாதல ஒரு நியாயம் இருக்குல்லக்கான்னு சொன்னேன். பத்திய சின்ன பொண்ணு, நம்ம என்னத்தை நினைச்சு என்னதான் நடக்க போகுது? கீதாக்கா இன்னைக்கு பார்வதி பாட்டி வீட்டுல சாப்பாடு கடி போட்டுட்டு இருக்காவோ. எல்லாம் தெரிஞ்சதுன்னு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எல்லார பத்தியும் இப்பதானக்கா தெரியுது. உலகே மாயோ வாழ்வே மாயோ. சின்ன பொண்ணு, 5 மணி பஸ் கரெக்டா கிளம்பிடணும். என்ன என்னது 5 மணி பஸ்ஸா? எங்கக்கா? அது நம்ம மரகதக்காவோட அண்ணன் வீடு பால்கைப்பு இல்லாக்கா இன்னும் 2 நாள்ல அவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல, அதுதான் சரி சாயங்காலம் போவோம் 5 மணி பஸ்ஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்காவோ. ஆமா கீதா, பால்கைப்புக்கு அண்ணனுக்கு மைனிக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் துணிமணி எல்லாம் எடுக்கணும். அப்புறம் எங்க அண்ணனுக்கு வேற ஒரு மோதிரம் வாங்கி போடலாம்னு இருக்க மத்துக்க, அதான் சரி 5 மணிக்கு போவோம்னு சொல்லிட்டு இருந்த மத்துக்க. நானும் வரேங்க சாயங்காலம் நாரையிலுக்கு. பாத்தியலாக்கா எப்படி முந்திக்கிட்டு சொல்லுதா ஒண்ணு. சரி விடு சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்களும் நாரையிலுக்கு வரீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப நாளா அந்த ஹேண்ட்பேக் இல்லனா மணி பர்ஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த மத்துக்க. ஓஹோ, ஹேண்ட்பேக் மணி பர்ஸ், பரவாயில்லையே கீதாக்கா. அண்ணன் சம்பளம் வாங்கி அவ்வளத்தையும் கையில கொண்டு தாராரு போலுக்க. நான் குடும்ப இஸ்திரியில சின்ன பொண்ணு, அண்ணன் சம்பளம் வாங்கி என் கையில இருந்து தருவாரு. அப்படியே என் மாப்பிள்ளை சம்பளத்தை வாங்கி என் மாமியார் கையில கொடுத்தாலும் உடனே எங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா சம்பளத்தை முதல்ல உன் பொண்டாட்டி நம்ம வீட்டு மகாலட்சுமி கையில கொடுல, அவதாம்ல கைராசியான மனுஷி, அவ கையில கொடுல, அப்பதாம்ல நம்ம நல்ல செல்வ செழிப்போட இருப்போம் அப்படின்னு என்ன பாராட்டி சொல்லுவாங்க தெரியுமா?
ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன சின்ன பண்ணி ஏதோ கிண்டல் பண்ணி சிரிக்க மாதிரி இருக்கு. ஏக்கா நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, அதே மாதிரி நானும் பதிலுக்கு சிரிச்சுட்டே சந்தோஷமா சொன்னேன். இதுல என்னக்கா கிண்டல் வேண்டி கிடக்கு? அதான பார்த்தேன். இதா பெரிய லக்கேஜ் பேக் எல்லாம் வாங்கணுமா? இல்லக்கா எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதா. என்னக்கா சொல்லுதியா? எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதானா? ஆமா சின்ன பண்ணி, மணி பர்ஸ் கொடுத்தா மணி பர்ஸ் வாங்கிக்கிட வேண்டியதா, ஹேண்ட் பேக் கொடுத்தா ஹேண்ட் பேக் வாங்க வேண்டியதா, இப்ப ட்ராலி சூட்கேஸ் லக்கேஜ் பேக் அது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதா. வேண்டான்னு சொல்லலாமா? என்னக்கா சொல்லுதியா? ஆமா சின்ன பண்ணி, மரகதக்கா அவங்க அண்ணனுக்கு நகை வாங்க போறேன்னு சொன்னாவல்ல, அப்ப மணி பர்ஸ் பேக் ஹேண்ட் பேக் எல்லாம் கொடுப்பாவல்ல, அத வாங்கலாம்னு தான் வரேன். ஏக்கா எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதையா தூர போயிருங்க பாத்துருங்க. என்ன சின்ன பண்ணி இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இப்ப இப்படி கோவப்படுதா? பின்ன அண்ணன் ஏதோ சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் உங்க கையில தான் தாராருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஒரு மணி பர்ஸ் ஒரு ஹேண்ட் பேக் கூட உங்களுக்கு வாங்க முடியாதா? அதுவும் ஓசியில வாங்கிட்டு போலான்னு தான் வருவீங்களோ? சின்ன பொண்ணு, அதான் நான் முதல்ல சொன்னோம்ல, நான் குடும்ப இஸ்திரின்னு சிக்கனமா இருக்கேன்டமா. பாரு சின்ன பொண்ணு, மரகதக்காவே சிரிக்காவோ? மரியாதையே போயிருங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறதுக்கு முன்னாடி, இல்லன்னா என் காலு தான் வேலை பார்க்கும். காலு வேலை பாக்குமா? எப்படி? இப்படித்தான். அடுத்த எத்து உள்ளதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்க. பொறாம பிடிச்சவா. என்ன சின்ன பொண்ணு பேசிட்டு இருந்த கீதாவை இப்படி மிதிச்சு தள்ளி போட்ட? அது கொழுப்புக்கா, எல்லாம் வாய் கொழுப்பு. எப்படி பேசாமனு பாத்தீங்களா? சரி விடு சின்ன பொண்ணு, நகை எடுத்தா எப்படி மணி பரிசு பேக் எல்லாம் கொடுப்பாவுல்ல, அது எப்படியும் எங்க வீட்டுல சும்மா தான் கிடக்கும். அதை சரி கீதா வாங்கிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதுக்கு இல்லக்கா, வாங்கிட்டு போக வேண்டியதான். என்னமோ என் மாப்பிள்ள தான் சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் என் கையில தாராரு, நான் தான் பத்திரமா சேர்த்து வைக்கேன், நான் வீணா செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா அவள. அப்ப நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் நம்ம கையில தரக்கூடிய பணத்தை எல்லாம் நம்ம என்ன வீணாவா செலவழிச்சிட்டு இருக்கோம்? சரி விடு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அப்படி இப்படி எல்லாம் பேசதான் செய்வா, அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. இதை கண்டுக்காம விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருப்பாவோ. நல்ல வேலை ஓடி போயிட்டாவோ, இன்னும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாவோ அவ்வளவுதான். ஒத்தே மிதியில அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாவோ. நேரமும் போக மாட்டேக்கு. இந்த கரண்ட் வேற போய் தொலைஞ்சிட்டு என்ன வெக்கையா இருக்கம்மா, டிவியும் பார்க்க முடியல. இந்த குந்தாணி தங்கராணி ரேஷன் கடைக்கு போனா, எப்பவுமே போனா இன்னும் ஆளை காணல. இவ யார் வீட்டுல நின்னுதான் பாடு பேசிட்டு இருக்காளோ. மகாராணி கொரட்டை விட்டு தூங்குவாவோன்னு நினைச்சேன், இந்த சோபால உட்கார்ந்துருக்காவோ. மருமலா வந்துட்டியா? 100 ஐஸ் உனக்கு. இப்ப உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தினமும் உயிர் எடுத்துட்டு கிடக்காவோ, இதுல எனக்கு 100 ஐஸாம். என்ன ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா தேய் போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட்டமா இருந்து பாத்துருங்க, அதான் வரதுக்கு நேரம் ஆயிட்டு. அதனால என்ன, ஒண்ணு இல்ல. அரிசி பருப்பு சீனி எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கினியா? இதே 2 நாளைக்கு முன்னாடியே அரிசி எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப சீனியும் எண்ணெயும் தான் வாங்கிட்டு வரேன். ஓஹோ அப்படியா, சரி. அப்புறம் என்ன வெயில் மண்டே பொழக்க பத்தியா? போமர் போல போய் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லா சில்லுன்னு போட்டு கொண்டா, கொஞ்சம் குடிச்சாதான் நல்லா இருக்கும் பாத்துக்க. மண்டைய பொழக்கிற அளவுக்கு உள்ள வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுன்னா இதுல ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமாம்ல, அதுவும் சில்லுன்னு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாது. மரமா வெயில போயிட்டு வந்திருக்கால, ஒரு மடக்கு தண்ணி எடுத்து கொடுப்போன்னு கூட நினைப்பில்ல. வீட்டுல இருக்கப்பட்ட மனுஷிக்கு மண்டை காய்தாம்ல வெயிலு, சில்லுன்னு ஜூஸ் வேணுமாம், சில்லுன்னு. என்ன மரமோல என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டா. போறேன். என்ன மரமோல குரல் ஒரு தினுசா மாறி போகுது? அது வெயிலு மண்டைய பொழக்குல்ல, அதான். மனசாட்சி கேட்ட ஜென்மம். மரமோல என்னதே ஜூஸ் போட்டு கொண்டாரேன். அதே ஜூஸ் போட்டு கொண்டு வருவேன், எனக்கு தெரியும். ஒரு விஷயம் கேட்டியா? என்ன விஷயம் தே? குழம்பு வச்சாச்சுல, நான் சோறு மட்டும் தான் வடிக்கணும். சரி மரமோல, அதனால ஒண்ணு இல்ல. ஆனா நம்ம வீட்டு மேனாமினிக்கு இருக்கல்ல. மேனாமினிக்கியா? யாரு? அதான் மேனாமினிக்கு சின்ன மருமவா. யார் தே? மீனா பத்தியே சொல்லுதியா? ஆமா அவளை பத்தி தான் சொல்லுவேன். என்னமோ மேனாமினிக்கு இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு மத்தியானமே வாராளாம். என் மாமன் இப்பதான் போன பண்ணி சொன்னா பத்துக்க. எம்மா அவ வயிறு பசி தாங்க மாட்டா, சோரெல்லாம் பொங்கியாச்சா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா பத்துக்க. கடவுளே, என் மாமியார் கிழவி என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காவோ. பெரிய இவ அந்த மேனாமினிக்கு ஏன் அவளுக்கு சோத்த பொங்கி தின்னா என்னவா? அவளுக்கு நீ என்ன வச்ச ஆளா? சொல்லு மருமல, வாயை திறந்து சொல்லு. ஏதே வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் சேர்த்து தானே நான் சோத்த பொங்குதேன், அவளுக்கு மட்டும் என்ன தனியாவா பொங்கிட்டு இருக்கேன்? அதுக்குள்ள மருமல, அவளுக்கு வேணும் நேரத்துக்கு சோறு வேணும்னா பொங்கி எடுத்து திங்க வேண்டியதானே? ஆர்டர் போடுற என் மாவன் கிட்ட சொல்லி. என் மாவனும் கூறு கட்டவன், அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டுல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போன வாரம் சம்பளம் வாங்கினா அவளுக்கு ₹1 கூட என் கண்ணை காட்டல மருமல. நீங்க என்னத்தையும் சொன்னீங்க அவ சேர்த்து வச்சிருப்பான்னு. சேர்த்து வைக்கட்டும், இருந்தாலும் வீட்டுக்கு பெரிய மனுஷியா நான் என்னத்துக்கு இருக்கேன்? எது இன்னாங்க நான் வாங்கின சம்பளம் அப்படி என் கையில கொடுத்தா நான் என்ன செலவா பண்ண போறேன் மருமோல? நான் மட்டும் சேர்த்து வைப்போம்ல. அவ கையில இருந்தா கூட குறைய அப்படி இப்படின்னு அர்த்தம் இல்லாம செலவழிச்சு போடுவா. என் கையில இருந்தா நான்
சேர்த்து வச்சிருக்கோம்ல, நான் ஒரு பொருள் ஒரு ரூபாய்க்கு வாங்கி திம்பனா? இப்படியாப்பட்ட மாமியார் கையில கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை சேர்த்து வைப்போம்னு கொஞ்சம் கூட அறிவில்லை அவளுக்கு. ஏதே அப்படியெல்லாம் பேசாதே. அட நீ வேற, அவளுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன ஒரு மனுஷியா மதிக்கல? இல்ல நான் தான் வீட்டுக்கு பெரிய மனுஷி, குடும்ப குத்து வழக்குன்னு அவள்கிட்ட 7 நேரம் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட மதிக்க மாட்டேங்க பாத்துக்க. அவளுக்கு நல்ல திமிரு, நல்ல பணம் சம்பாதிக்கும், வேலைக்கு போறோம், கை நிறைய சம்பளம் வாங்குதோம்னு திமிரு மருமோல. அட கிழவி, நான் தங்கமத்தை சொல்லும்போது கூட நான் சரியா நம்பல. இப்ப நேர்ல வந்து பாக்கும்போது தெரியுது என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படி மக்கா இப்படி மக்கா, நீ என் வீட்டு மருமவ இல்ல, என் மவ, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன், உங்க வீட்டு நினைப்பே வராத அளவுக்கு நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாவோ. ஆனா இப்ப தங்கராணி அவ உன்னை ஒரு மனுஷியாவே நினைக்கல பாத்துக்க, உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் நினைச்சு வச்சிருக்கா. ஏதே அப்படி எல்லாம் சொல்லாதே, அவ என்ன அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல. ஆனா போ மருமோல, உனக்கு என்ன தெரியும்? அவ என்கிட்ட அப்படிதானே சொல்லுவா. ஆத்தாடி, நான் என்னைக்கு அந்த அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்? இது சரியில்லை, இது சரியே இல்ல. தங்கராணி அக்கா சொன்னாவோ, இப்ப நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாண்டா, அமைதியா இருப்போம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நம்ம மாமியார பாத்துக்கிடலாம்னு. ஆனா அந்த நேரம் இவ்வளவு சீக்கிரமா கூடி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமியாரே, நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. எப்படி எல்லாம் என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் தக்கா கிட்ட சொல்லுதவோ பாரு. கரெக்ட் தான் தங்கராணி அக்கா என்கிட்ட சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் தான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கு என் மாமியாரி என்கிட்ட சொன்னா, பெரிய மருமவ ஒரு ஜகஜால கில்லாடி, அவ இங்கேயும் அங்கேயுமா நம்மளை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லி நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுவா. அவ பேச்சையெல்லாம் கேட்காத, அவளை நம்பாத, நான் தான் நல்ல மனுஷி, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி, நீ என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும்னு. ஆனா இப்பதானே தெரியுது யாரு ஜகஜால கில்லாடின்னு. சரிதே, நேராயிக்கலாம், போய் உலைய வைக்கேன். அட நீ வேற மருமோல, இப்பமே ஒண்ணு உலைய ஒண்ணு வைக்காண்டா, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு உலைய வை. வயிறு பசில கிடந்தா கிடப்பா. நீ என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? நீ மூத்த மருமவல்ல. ஏய் அப்பா, என்ன கரிசனம் ஏத்தே. ஆஹா, சின்ன மருமவ வந்துட்டாளா? இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ? இல்ல கேட்டிருக்க மாட்டா. மீனா வந்துட்டாளா? வா மருமோல, உன்னதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. என்னத்தை சொல்லுவீங்க? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீ காலையில சீக்கிரமா வேலைக்கு போயிட்டல மருமோல, நான் உன்னை பாக்கலையேன்னு என் கண்ணு தேடிக்கிட்டே இருந்து பாத்துக்க. பாருங்க கேள்வியா, சின்ன மருமோல கண்ணு தேடிக்கிட்டு இருந்தான். ஏ கேள்வி இரு, உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறியாச்சு, இப்ப நீ நடிச்சுக்கிட்டா இருக்க கண்ணு தேடுதுன்னு. உன் கண்ணை புடிங்கி எறிய போறா பாரு இன்னைக்கு. உட்கார் மருமோல, ஏன் நின்னுகிட்டே இருக்க? செப்பாடா, அவ உள்ள போயிட்டாளா? என்னத்தை அந்த பக்கமா திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கியே? அதே ஒண்ணு இல்ல மருமோல, இந்த தங்கராணி இருக்கல்ல, சரியான கூறு கட்டவா, ஒரு பொறுப்பே கிடையாது பாத்துக்க. நான் காலையிலேயே அவகிட்ட சொல்லிருக்கேன் பாத்துக்க, இப்படி மீனா ஆபீஸ்ல இருந்து மத்தியானம் வந்துருவா, அவளுக்கு 1 மணி ஆனா டான்னு சாப்பாடு போட்டு கொடுத்துடணும், சீக்கிரம் பொங்கி எடுத்து வை மருமோலான்னு. அவன் என் பேச்ச கேட்டாளா? அவ பாட்டுக்கு 10 மணிக்கு ரேஷன் கடைக்கு போனா, மணி இப்ப 1 மணி ஆகுது, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா பாத்துக்க. யார்கிட்டதான் இன்னும் இவ்வளவு நேரம் பாடு பேசினாலும் அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாத்தியா? மாமியார் அப்பமே சொன்னா, அவள மீனா வருவா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, போய் சோத்த பொங்கணுமே ஒரு நினைப்பு இருந்தா இவ்வளவு நேரமா உட்கார்ந்து பாடு பேசிட்டு வருவாளா? மனுஷி அவன்னா. சரி, நீ உட்கார் மருமோல, ஏன் நின்னுகிட்டே இருக்க? அவள சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்லிருக்கேன். நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு கப்ப குடிப்போம், ஒரு 1/2 மணி நேரத்துல சோத்த பொங்கிடுவல்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். என்ன நான் சொல்லுது சரிதானே மருமோல? இல்லதே, எனக்கு இப்ப வயிறெல்லாம் ஒண்ணும் பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மருமோல, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன கூறு கெட்டவட்ட, எத்தனை சொன்னாலும் புத்தியும் வராது, காதலையும் உழாது, அறிவு கெட்டவா. என் பெரிய மவனுக்கு எத்தனை பேர் பொண்ணு கொடுக்கேன்னு வீட்டுல வந்து லைன் கட்டி நின்னாவோ தெரியுமா? என் போதாத காலம், கடைசியில இவ சாதகம் தான் என் மவனுக்கு ஒத்து போச்சுன்னு கடைசியில இவளை பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன் என் மவனுக்கு. உன் மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம், இதுல என்னைய குறை சொல்லுத? சரிதே, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன். அட என்ன மருமோல, சாப்பிடாம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? சோபால உட்காரு. இல்லதே பரவாயில்ல. ஆட நீ வேற, என் மவன் உனக்காக தானே 1000 ரூபாய் கொடுத்து இந்த சோபாவா வாங்கி போட்டிருக்கேன், முதல்ல உட்காரு மருமோல. அப்புறம் மருமோல, உன் நகை பட்டுச்சாலை எல்லாத்தையும் பீரோல போட்டு பூட்டி வைக்க சொன்னா, நீ பூட்டி வச்சியா? சாவியை நீ தானே வச்சிருக்க? ஏன்னா என் பெரிய மவன் காலையிலே வயலுக்கு வேலைக்குன்னு போயிருவான், அப்புறம் என் சின்ன மவனும் நீயும் வேலைக்குன்னு போயிருவேன், அப்புறம் நான் ஒரு 10 மணி தானே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேசா கண்ணாசம் தருவேன். இவ தானே வீட்டுல இருப்பா, யாருக்கும் தெரியாம உன் பீரோல இருந்து நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டானா என்ன செய்ய? அதுக்கு தான் சொல்லுதான் பாத்துக்க. அடக்கியாடு கட்ட கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுத? என்னது? என்னதா? ஒன்னதான் கேடு கட்டவள களவாணியா? யார பார்த்து சொல்லுத களவாணின்னு? ஏன் மருமகளே, அவளை பாத்தியா? நான் என்ன சொன்னேன், இவ என்ன வந்து சொல்லிட்டு இருக்கானே? சரியான திமிரு பிடிச்சா, இப்படிதான் மாத்தி மாத்தி பேசவும் பாத்துக்க. நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாத்தியா, அவ இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்டிருக்கா. என்னடி என்ன பத்தி கேடு கட்டவளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?
என் சின்ன மருமக உன்னை இப்ப வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்திடுவா பாரு. ஆமா ஆமா, வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்த தான் போறேன். அப்படி சொல்ல மருமகளா, எவ்வளவு திமிரு பத்தியா இவளுக்கு. வெளியே துரத்த போறது அக்காவை இல்ல உங்களை தான். மருமகளா மருமகளா மருமவளாவது குறுமவளாவது. ஆமா ஆமா, உங்களுக்கு முழுசா காரியத்தை தான் பண்ண போறோம். என்னது ஏட்டியா? அடியே மரியாதை கெட்டவளா, ஒரு மாமியாரை போட்டு இப்படி அடிக்கல. நீங்களும் மனுஷியாடி? இல்ல இல்ல, இத்தனை நாளா நாங்க ரெண்டு பேரும் மனுஷியாவே இல்ல, இப்பதான் மனுஷியா மாறிக்கிட்டு இருக்கோம். எங்கள மனுஷியான்னு கேட்கல, முதல்ல நீங்க மனுஷியா? மனுஷி இல்லக்கா, இவங்க வீட்டு பெரிய மனுஷி, அதுவும் குடும்ப குத்து விளக்கு. இவ்வளவு ரெண்டு இருக்கும். வெயில்ல மண்டை கலந்து போயிட்டா? ஆமா ஆமா, வெயில்ல மண்டை கலந்து தான் போயிட்டு. இப்பதானே தெரியுது உங்க லட்சணம் எல்லாம். என்ன பத்தி அந்த அக்கா கிட்ட, அப்புறம் அந்த அக்காவை பத்தி என்கிட்ட குத்தம் குறையா சொல்லுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆத்தாடி ஆத்தாடியாவது காத்தாடியாவது சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா? வீட்டு பெரிய மனுஷனா வீட்டுக்கு வந்த மருமகளோ சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நல்ல வார்த்தை சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கம்மா, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு எங்களுக்கு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்துடக்கூடாது, ஒன்னா பேசி இருந்துடக்கூடாதுன்னு எங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி குத்தம் குறையா சொல்லி பிரிச்சு வைக்கலாம்னு பாக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க பெரிய மனுஷியா? அடிச்சாளா? நானால செவுட்ல அடிச்சேன். இந்நேரம் வேற எவளாவது இருந்திருக்கணும், கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பா. ஆமா, என்ன பத்தி என்ன சொன்னீங்க? இவ திமிரு பிடிச்சவா, சம்பாதிக்கான திமிரு இவளுக்கு 10 பைசா சம்பளம் வாங்கி என் கையில தரமாட்டக்கா. அது அது என்ன அது இதுன்னு விக்கிட்டு கிடக்கிய. நீங்க அக்கா கிட்ட என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருந்தீங்களா? அத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆத்தாடி, கேட்டு விட்டாளா? நான் சம்பாதிச்சு 1 ரூபா கூட உங்க கையில கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல கொடுக்கேன்னு நீங்க சொல்லுதீல. உங்க பெரிய மகன் அத்தான் சம்பளம் வாங்கி 1 ரூபா இந்த அக்கா கையில கொடுக்காரா? ஒட்டு மொத்தமா கையில உங்க கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்காரு. 5க்கும் 10க்கும் இந்த அக்கா உங்க கிட்ட தானே கையேந்தி நின்னுட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த நிலைமை வரணுமா? எடி எடி, அது வந்து போய் நீ வாயிலே குத்திடுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் என்ன சொன்னீங்க? இவ வயிறு பசி தாங்க மாட்டா, இவளுக்கு சோறு பொங்கி வைக்கிறதுக்கு நீ என்ன வேலைக்காரியா? ஒன்னு அவ வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்கா. அவ அப்படிதான் என்கிட்ட சொன்னான்னு. நான் இங்க இல்லாத நேரம் தானே என்ன பத்தி இந்த அக்கா கிட்ட குறையா சொன்னீங்க. இப்ப நான் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம்ல, சொல்லுங்க, நான் என்னைக்கு தங்கராணி அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்னு? அது அது வந்து வாயில குத்திடுவேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து போயின்னுட்டு மரியாதையே சொல்லுங்க, நான் என்னைக்கு இந்த அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்னு? மீனா, இதெல்லாம் சரியா வராது. முதல்ல மாமியாரை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம். வீட்டுல இருக்கப்பட்ட 2 மருமகளையும் வரதட்சணை கொடுமை பண்ணுதான் ஒண்ணு. வரதட்சணை கொடுமை தான் பண்ணுனீங்க, நாங்க போய் சொல்லுவோமே உங்களை பத்தி. வந்த புதுசுல நாங்க 2 பேரும் ஒத்துமையா அக்கா தங்கச்சி மாதிரி நல்லபடியா பேசி பழகிட்டு இருந்தோம். அதை பார்த்து உங்களுக்கு பொறுக்கல, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்லன்னு சொல்லும் போதே தெரியுதே, வஞ்சகம் பிடிச்சவ, மனசாட்சி இல்லாதவ. நீங்க தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க, தங்கராணி என் மகன் கிட்ட இருந்து ரூபாயை புடுங்க பாக்க, அவனை நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கேன். அவன் வேலைக்கு போய் தோட்ட வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து சம்பாதிச்சு என் கையில தானே கொண்டு வந்து தரணும். இவகிட்ட என்னத்துக்கு 1 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அப்ப அதே மாதிரிதானே எனக்கும் இருக்கும். அப்ப நாங்க என்ன எங்க வீட்டுல சோத்துக்கு செத்தவளா, சோத்துக்கு வழி இல்லாமலே உங்க வீட்டுல வந்து சோறு திங்கிறதுக்குன்னு எங்களை கட்டி வச்சிருக்காவோ? என்ன இந்த வீட்டு வேலைக்காரியை நடத்தினது நீங்க தான். அப்படியெல்லாம் சொல்லாத தங்கராணி. பின்ன வேற எப்படி சொல்ல? வர கோபத்துக்கு எங்க ஓடுதிய? இல்ல எங்கேயும் ஓடல. மரியாதையை பத்தி பேசுதேல, உங்களுக்கு எல்லாம் வயசுக்கு மட்டும்தான் மரியாதை. இவ்வளவு நாளா சரி என்னன்னு போட்டோம்னு நானும் மரியாதை கொடுத்துதான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேல தலைவலிக்குன்னு 1 நிமிஷம் என்ன படுக்க விடுவேடா? 1 மடக்கு சுடு தண்ணி எனக்கு வச்சு கொடுத்துருப்பேடா? ஏ தங்கராணி சுடு தண்ணியை போடு, தங்கராணி காப்பியை போடு, தங்கராணி சோத்த பொங்கு, அப்படி இப்படின்னு என்ன வேலைக்காரி மாதிரி நடத்தினதே நீங்க தான். வந்த நாள்ல இருந்தே நானும் தங்கராணி அக்காவை என் கூட பிறந்த அக்காவா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பட்டு சேலையை எடுத்துருவா, தங்க நகையை களவாண்டுருவா, நீ பீரோல வச்சு பூட்டி வை, என்னமெல்லாம் பேச்சு பேசுனீங்க. நான் களவாணியம்ல, நீதான் களவாணி. கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல 2-3 பட்டு சேலையை காணலன்னு நானும் வீடு பூரா தேடினேன். கடைசியில தானே தெரிஞ்சது, அதை கொண்டு போய் கிழங்கு காரண்ட போட்டு கிழங்கு வாங்கி தின்னுருக்கேன்னு. இப்ப சொல்லு, யாரு களவாணின்னு? என்ன எங்க அம்மா சத்தம் கேட்க மாதிரி இருக்கு? யார் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காவளோ அவங்களையெல்லாம் நல்லா மதிக்குது. பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்பட்டவா அவ திமிரு பிடிச்சவான்னு சொல்லுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லி கொடுத்து 2 பேரும் தெருல கடந்து முடிய பிடிச்சி சண்டை போடட்டு நம்ம நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ?
இல்ல நான் அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கலன்னுகிட்டு யாரி மிதிச்சு போடாதடி ஆ, என்ன நடக்குங்க மக்கா ஏம்மா ஏம்மா என்னாச்சுமா உனக்கு வாரும் ராசப்பற உமருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன மக்கா இவளுவ ரெண்டு பேரும்